எந்த தமிழ் நடிகையுமே செய்யத் தயங்குற விஷயத்த செஞ்ச நம்ம ஊர் தமிழ் நடிகையை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு உளவியல் பரிசோதனை செய்யச் சொல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததை பத்தியும் கேப்டன் விஜயகாந்துக்காக கேப்டன் மில்லர் செஞ்ச சம்பவம் பத்தியும் பார்க்கறதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா ஸ்கேன். நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கோலாகலமா தொடங்கின கேப்டன் மில்லர் படத்தோட ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில எடுத்த உடனே நிகழ்ச்சியை தொடங்காம சமீபத்தில் மறைஞ்ச கேப்டன் விஜயகாந்த் மற்றும் மறைந்த கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் 2 பேருக்கும் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்திட்டு தான் நிகழ்ச்சியை ஆரம்பிச்சாங்களாம். லியோ பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு உளவியல் பரிசோதனை நடத்த கோரி மதுரையைச் சேர்ந்த ராஜு முருகன் ரவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனு தாக்கல் செஞ்சிருக்கார். அந்த மனுவில் லியோ திரைப்படத்தில் ஆயுத கலாச்சாரம், மதம் தொடர்பான சின்னங்களை பயன்படுத்தி முரண்பாடான கருத்துக்கள், போதைப் பொருள் பயன்பாடு, பெண் குழந்தைகளை கொல்லணும் அப்படின்ற மாதிரியான பல கருத்துக்களை லோகேஷ் கனகராஜ் காட்சிப்படுத்தி இருக்கார். இது மட்டும் இல்லாம கலவரம், சட்டவிரோதமான செயல்கள், போதைப் பொருள் வியாபாரம், துப்பாக்கிகளை பயன்படுத்துதல், காவல்துறை உதவியுடன் எல்லா குற்றங்களையும் செய்ய முடியும் என்ற சமூக விரோத கருத்துக்கள், இது மாதிரியான கருத்துக்களை காட்சிப்படுத்தி இருக்காரு. இது போன்ற படங்களை தணிக்கை குழு முறையா ஆய்வு செய்யணும். லியோ படத்தை இயக்குன லோகேஷ் கனகராஜ முறையா உளவியல் பரிசோதனை செய்யணும். மேலும் இந்திய குற்றவியல் தண்டனை சட்டப்படி வழக்கு பதிவு செஞ்சு லியோ படத்தை முழுமையா தடை விதிக்கணும் அப்படின்னு மதுரையைச் சேர்ந்த ராஜமுருகன் மனுவுல குறிப்பிட்டிருக்கார். லோகேஷ் கனகராஜ் தரப்புல இருந்து வக்கீல்கள் யாரும் ஆஜராகாததால இந்த வழக்கோட விசாரணைய நீதிபதி தள்ளி வச்சிருக்கார். எந்த தமிழ் நடிகையுமே செய்யத் தயங்குற விஷயத்த துணிச்சலா செஞ்ச நடிகையை பத்தி பார்த்துடலாம் வாங்க. சார்பாட்டா பரம்பரையை சேர்ந்த துஷாரா விஜயன் சுத்தமான தமிழ் நடிகைங்க. இவங்க ரஜினி சார் கூட வேட்டையின் படத்துல நடிச்சிட்டு வர நிலையில வியட்நாம் நாட்டோட ஓசி மின் நகரத்தோட கடற்கரையில எடுத்த பிகினி டிரெஸ் போட்டோஸ தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணி இருக்காங்க. பொதுவா தமிழ் நடிகைங்க யாருமே இப்படி பிகினி போட்டோஸ வெளியிட மாட்டாங்க. அந்த வகையில எந்த தமிழ் நடிகையுமே செய்யத் தயங்குற விஷயத்த துஷாரா விஜயன் செஞ்சு இருக்கிறத பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாலும் ஒரு சில ரசிகர்கள் மட்டும் இந்த மாதிரியான கிளுகிளுப்பான இன்ப அதிர்ச்சியை தொடர்ந்தா சரின்னு உள்ளூர சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம சேனலுக்கு நியூ ஒன்னா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்க செல்போன் ஸ்கிரீனை வந்து தட்டும். நீங்களும் அலையா விருந்தாளியா வந்த என்னோட வீடியோவை இன்வைட் பண்ணி பார்த்து ரசிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.